ஹலோ, நான் உங்கள் பிகே வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, வரக்கூடிய எலெக்ஷன் இருக்குல்லையா, வரக்கூடிய எலெக்ஷன் எந்த விதமான பரபரப்புக்கும் பஞ்சம் இல்லாம நடக்கும் அப்படின்றது உறுதியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வரக்கூடிய எலெக்ஷன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க எங்களுக்குள்ளதான் போட்டி, அவங்க அவங்களுக்குள்ளதான் போட்டி அப்படின்லாம் சொல்லிக்கிட்டாலும் கூட தமிழகத்துல 4 முனை போட்டி அப்படின்றதுதான் இப்போ வரைக்கும் நிலவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கம் தாவேகா, அந்த பக்கம் நாத்தாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தொகுதியிலையுமே 4 கட்சியினுடைய வேட்பாளர்களும் சுத்தி சுத்தி பம்பரமா பிரச்சாரம் அப்படின்றது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 4 கட்சியை சேர்ந்தவங்க மட்டும் இல்லாம கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்க, சுயேட்சை வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் களமே களகட்டி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில தொகுதிகளில் எதிர்பாராத வேட்பாளர்களும் களமிறக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ லால்குடியில வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா லாட்டரி அதிபர் மார்டின் இருக்கார் இல்லையா, அவருடைய மனைவி களமிறக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான ஆட்கள் களமிறக்கப்பட்டிருக்காங்க. அந்த வரிசையில இந்த டைம் வந்துட்டு நட்சத்திர வேட்பாளர் பட்டியலில் இடம் பிடிச்சிருக்கக்கூடியவர் தான் அண்ணன் சுந்தர் சி அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சுந்தர் சி அவருடைய படங்கள் அப்படின்றது காமெடி ஜேர்னர்ல தான் இருக்கும். ஏன் முத்துன கத்திரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படத்துல அரசியல்வாதியாவே நடிச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருந்தவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திடுதுப்புன்னு வந்துட்டு மதுரை மத்திய தொகுதியில களமிறங்கி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடியே வந்துட்டு அங்க 2 டைம், அதாவது 2016, 21 அப்படின்னு சொல்லி 2 டைம் ஜெயிச்ச பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்காரு இல்லையா, மறுபடியும் 3வது டைம் போட்டியிடுறாரு. ஸோ பரம்பரையா இருக்கக்கூடிய அரசியல் செல்வாக்கு, அது மட்டும் இல்லாம திமுகவுடைய அசைக்க முடியாத ஆதரவு அப்படின்னு சொல்லி களமிறங்கக்கூடியவரை எதிர்த்து அண்ணன் சுந்தர் சி களமிறங்கி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மதுரை மத்தி இந்த டைம் யாருக்கு ஹேட்ரிக் அடிக்கிற முனைப்போட களமிறங்கி இருக்க பிடிஆர் ஹேட்ரிக் அடிப்பாரா, இல்லைன்னா ஜெயிக்க முடியாததுக்கு அவர் என்ன எம்ஜிஆரா அப்படின்ற மாதிரியான கேள்விகளை கேட்டு அரசியல் காலத்துல அதகலப்படுத்திட்டு இருக்கக்கூடிய அண்ணன் சுந்தர் சி ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போவாரா அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பால் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மதுரை மத்தி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னாலே அது திமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு தான் வர்ணிக்கப்படுது. ஏன்னா 1957 தான் இந்த மதுரை மத்திய தொகுதி அப்படின்றது உருவாக்கப்பட்டிருந்துச்சு. உருவாக்கப்பட்டதுலேருந்து நடந்த எலெக்ஷன்ஸ்ல பார்த்தோம்னா 7 டைம் டிஎம்கேயும் 4 டைம் காங்கிரஸும் வின் பண்ணியிருக்காங்க. பேருக்கு ஒரே ஒரு டைம் தான் ஏடிஎம்கே வின் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்குமே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்கார் இல்லையா, அவருடைய அப்பாவான பழனிவேல் ராஜன் அவரும் இந்த தொகுதியில ஜெயிச்சவர் அப்படின்னு தான் சொல்லணும். அப்பாவினுடைய மறைவுக்கு அப்புறமா பாலிடிக்ஸ்ல என்ட்ரி கொடுத்த பிடிஆருக்கு 2016 6000 ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி கிடைச்சிச்சு. அதே 2021 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 34,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருந்தாரு. ஜெயிச்சவருக்கு நிதியமைச்சர் பதவியும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அவர் நிதியமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப பரபரப்பாலாம் பேசப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு சில நெருக்கடிகள், அதை தாண்டி வந்துட்டு பிடிஆர் பேசின ஆடியோக்கள்லாம் வெளியாகி அவருடைய பதவிக்கே வேட்டு வைக்கப்பட்டிருந்துச்சு. அவர்கிட்ட இருந்த நிதியமைச்சர் பதவி பிடுங்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா பிடிஆர் வந்துட்டு அப்படியே சைலண்ட் மோட்ல இருந்தாரு. இந்த டைம் தாவேகால பிடிஆர் ஜாயின் பண்ண போறாரு, அவர் திமுக விட்டு விலக போறாரு அப்படின்ற மாதிரியான ரூமர்ஸ்லாம் வட்டமடிக்கும் போது மறுபடியும் திமுகலேயே சீட்டு வாங்கி 3வது டைம் மதுரை மத்திய தொகுதியில நிற்கிறாரு. இன்னொரு பக்கம் அண்ணன் சுந்தர் சி யாரும் எதிர்பாராத ஒரு வேட்பாளர் அப்படின்னே சொல்லலாம். கடைசி வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுகல இருந்து அதிமுகல ரொம்ப சமீபத்தில் இணைஞ்சிருந்த முன்னாள் துணை மேயர் PM மன்னன் இருக்கார் இல்லையா, மன்னனுக்கு தான் சீட்டு அப்படின்ற மாதிரி அங்கே உறுதி செய்யப்பட்டிருந்துச்சு. இதனால மன்னன் அவருடைய ஆதரவாளர்கள்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா ரொம்பவே குஷியில் இருந்தாங்க. ஏன்னா திமுகல இருந்து ஒரு மாதிரி ஃபேட் அவுட் ஆகி வெளியே வந்திருந்தாரு. மறுபடியும் அதிமுக மூலியமா ஒரு ரவுண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சவருக்கு சுந்தர் சி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டது ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும்.
ஸோ இதனால வந்துட்டு பார்த்தோம்னா ஓட்டுகள் பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுல தெளிவாக இருந்த சுந்தர் சி தரப்பு வந்துட்டு பிஎம் மன்னன், அதை தாண்டி எஸ்எஸ்ஆர், இவங்க எல்லாருடைய தரப்பையும் சேர்த்து எங்களுக்காக நீங்க வேலை பார்க்கணும் அப்படின்ற கோரிக்கையை வச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு சுந்தர் சி இருக்கார் இல்லையா, அவருக்காக வேலையை முடுக்கி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பல சமுதாய தலைவர்களையும் வந்துட்டு சுந்தர் சி இருக்கார் இல்லையா, அவர் நேராக மீட் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க, நம்ம வந்துட்டு இந்த டைம் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுனால மக்கள் மத்தியில் ஒரு பரிச்சயமான முகம், அதை தாண்டி வந்துட்டு நல்ல மனுஷன் அப்படின்ற மாதிரி ஒரு பேரும் இருக்கிறதுனால சுந்தர் சி அவர்கள் பிடிஆருக்கு டஃப் ஃபைட் கொடுப்பாரு அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. முதல் முறையா வந்துட்டு பார்த்தோம்னா சுந்தர் சி அவர்கள் களமிறங்கியிருக்காரு. இன்னொரு பக்கத்துல பிடிஆர் ஆல்ரெடி 10 வருஷமா அங்க எம்எல்ஏவா இருக்காரு. 6 மாசத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு நான் என்ன செஞ்சிருக்கேன், எம்எல்ஏவா என்னென்ன வேலைகள் பார்த்துருக்கேன் அப்படின்றத மக்களுக்கு அறிக்கையா கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்மார்ட் சிட்டி திட்டம், அதை தாண்டி வந்துட்டு பல திட்டங்கள்ல அவர் கவனம் செலுத்தியிருந்தாலும் மதுரை மத்தியில இன்னும் பல குறைபாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி மக்களுக்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மேல ஒரு அதிருப்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்க என்ன தேர்ந்தெடுங்க, இல்லைன்னா யார் நல்ல வேட்பாளர்னு உங்களுக்கு படுதோ அவங்கள தேர்ந்தெடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிஆரும் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்திருக்காரு. என்ன இருந்தாலும் திமுக மேலையும் பிடிஆர் மேலையும் அதிருப்தி இருந்தாலும் கூட அது பிடிஆர் பழனிராஜன் இந்த டைம் தோல்வி அடைகிறது அளவுக்கான ஒரு அதிருப்தியா இல்லை. அதனால டெஃபினட்டா வந்துட்டு பார்த்தோம்னா பிடிஆர் இந்த தொகுதியில ஹேட்ரிக் அடிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க திமுக வட்டாரங்கள். அட் த சேம் டைம்ல வந்துட்டு பார்த்தோம்னா கிடையவே கிடையாது, திமுக மேல அதிகப்படியான அதிருப்தி இருக்கு. அதுவும் பிடிஆர் பல வேலைகளை இங்க ஒழுங்கா செஞ்சு கொடுக்காததுனால இந்த டைம் எங்களுடைய கூட்டணியை சேர்ந்த சுந்தர் சி இருக்கார் இல்லையா, அவர் தான் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம அதிமுக தொண்டர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்க மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவராக இருந்தா மதுரை மத்தியில யாருக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பாய் பாய்.